ஸோ, நவீன அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு பொய்கள்ல ஒரு பொய் பித்தலாட்டம் தான் என்னன்னா, 8 மணி நேரம் தூங்குனா தாங்க அது ஹெல்த்தி. நடுவுல முழிப்பு வந்துருச்சுன்னா, அது அன்ஹெல்த்தி, ஆரோக்கியம் இல்ல அப்டின்லாம் பயமுறுத்துவாங்க. காரணம் அவங்களுடைய பொருட்கள விக்கணும் அவங்க. ஸோ, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தபோது, கம்பெனில வேலை செய்யறதுக்கு அடிமைகளும், வேலைக்காரர்களும் தேவைப்பட்டாங்க. அதனால ஸ்ட்ரிக்ட்டா அந்த 8 மணி நேரம் ஷெட்யூல வந்து கொண்டு வந்தாங்க. வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ, சைமன்ஸ்ன்ற ஃபேமஸான மேட்ரஸ் கம்பெனி வந்து, இந்த 8 மணி நேரம் தூக்கம் தூங்கணும். அப்பதான் அந்த பொருட்கள் அவங்களுடைய வியாபார பொருட்கள், மேட்ரஸ், மெத்தைகள்லாம் விக்க முடியும்னு சொல்லி, நெதானியல் என்று சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு ஃபண்ட் பண்றாங்க. ஃபண்ட் பண்ணி இந்த 8 மணி நேரம் ஸ்லீப் கண்டிப்பா தூங்கி ஆவணும். நடுவுல எஞ்சிக்கக்கூடாது. இந்த கான்செப்ட்ட வந்து அவங்க செயற்கையா கொண்டு வராங்க. ஆனா பண்டைய காலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய வழிமுறை என்னன்னா, இரவு சீக்கிரமா தூங்கிடுவாங்க. நடுவுல எழுந்திருப்பாங்க ஒரு 2, 3 அந்த மாரி மணிக்கு. எழுந்து எதா பயனுள்ள புக் ரைட்டிங் பண்றவங்கன்னா, புக் ரைட்டிங் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் முக்கியமா சிந்தனையாளர்கள் சிந்தனை செய்வாங்க. பிறகு மறுபடியும் தூங்குவாங்க சில நேரம் கழிச்சு. இஸ்லாம்ல கூட இந்த நடைமுறை தான் இருக்கு இல்லைங்களா? இது ஹெல்த்தியான நடைமுறை. இது ஒரு நோய்லாம் இல்ல. ஆனா இதை நோயாக காட்டியே ஆவணும். அப்பதான் நம்ம பொருள விக்க முடியும்னு சொல்லி நவீன கால அறிவியல் வந்து சொல்லக்கூடிய இட்டுக்கட்டக்கூடிய பொய்கள்ல ஒன்று தான் இது. பைஃபேசிக் ஸ்லீப் தான் வந்து சிறந்தது, நல்ல ஆரோக்கியமானது. சுண்ணாவுல உள்ள ஒரு விஷயமும் அதான். அது ஒரு நீண்ட தூக்கத்துக்கு பதிலாக, ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் தூக்கத்துக்கு பதிலாக 2 ஸ்லீப் பீரியட்ஸ் இருக்கும். அது இரவுல முக்கியமான தூக்கம் தூங்கிடணும். பகல்ல ஒரு சிறிய தூக்கம். அதாவது கைலூலா என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட தூங்குவாங்க இத. ஸோ இஸ்லாமிய மரபுல கைலூலா என்பது ஒரு சுன்னாவாக இருக்கு. ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். நபிகளாருடைய இரவு நடைமுறை என்னன்னா, இஷாக்கு பிறகு அதிகமாக விழித்திருப்பதை விரும்ப மாட்டாங்க. அந்த காலத்துல லைட்டும் இருக்காது. இப்பதான் லைட் வந்ததுலேருந்து தானே எல்லாருமே லைட்டும், இன்டர்நெட்டும் வந்ததுலேருந்து தானே எல்லாருடைய தூக்கமும் 1 மணி நேரம், நைட் 1 மணின்னு ஆயிடுச்சு. அது ஆரோக்கியமற்றது. ரசூலுல்லாஹ் சீக்கிரமா தூங்கிட்டு, இஷா முடிச்சுட்டு தூங்கிட்டு, இரவுல எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அதுக்கும் நேரங்கள் ஒதுக்குவாங்க. பிறகு ஃபஜர் தொழுவாங்க. அதே நேரத்துல கைலூலாவும் தொழுதுருவாங்க. ஸோ ஸ்லீப் சைக்கிள் பேலன்ஸ் ஆயிடும். ஹெல்த்தியா இருக்க உதவும் அது. இந்த கைலூலா வந்து இதுக்கான தூக்க நேரம் வந்து காலையில இந்த 11:30லேருந்து 1:30 மணி வாக்குல வரக்கூடிய தூக்கம். இப்ப இதையும் இதையும் தொழும்போது சரியான ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பைஃபேசிக்கலி இப்படி பிரிச்சு தூங்குறது தான் ரொம்ப சிறந்தது. இந்த 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆவணும். நடுவுல எஞ்சா அன்ஹெல்தின்றது ஒரு மித்து, ஒரு பொய். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்த உடனே, அந்த புரட்சி வந்த உடனே, மேலும் பல்ப்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமா மனிதர்களுடைய ஸ்லீப் டைமிங் வந்து வொர்க் பேட்டர்ன் வந்து பெரிய அளவுல மாறுச்சு. ஆனா, அதற்கு முன்பு இயல்பாகவே எல்லாரும் 4 மணி நேரம் தூங்குவாங்க. நடுவுல விழித்திருப்பாங்க. ஏதாவது பயனுள்ள செயல் செய்வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணி நேரம் தூங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப், செகண்ட் ஸ்லீப் என்ற முறையில வாழ்ந்தாங்க அவங்க. ஸோ ரோஜர் எக்ரிச் கூட அவருடைய அட் டேஸ் க்ளோஸ் நைட் இன் டைம்ஸ் பாஸ்ட் என்ற அவருடைய நூல்ல, ப்ரீ இண்டஸ்ட்ரியல் யூரோப்ல என்ன நடந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லீப், செகண்ட் ஸ்லீப் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலா சொல்லி காட்டுறாரு. ஸோ இஸ்லாமிக் ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் வந்து ரிஜிடா 8 மணி நேரம் தூங்கணுன்ற ஸ்லீப் பேட்டர்ன் அதில நீங்க பார்க்க முடியாது. சுன்னாவுல கூட. சுன்னா வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, தூங்கணும். இஷாக்கு பிறகு வீணா ஈடுபடக்கூடாது, வீண் வேலைகள்ல. அப்புறம் இரவு இயல்பாக ஒரு 2, 3 மணிக்கு விழிப்பு வரும். அப்போ நம்ப குரான் ஓதுவது, இரவு தொழுவது இதெல்லாம் செய்யணும். அதே நேரத்தில காலை நேரத்தில கைலூலாவும் தூங்கிடணும். இப்படி தூங்கும்போது அந்த ஸ்லீப் கரெக்ட்டா பேலன்ஸ் ஆயி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இரவுல கழிக்கணும். இந்த 8 மணி நேரம் சொன்னதுலேருந்து பார்ட்டிங்க, சும்மாவே தொழாத பார்ட்டிங்க, இந்த 8 மணி நேரத்த தூக்கி புடிச்சுக்கிட்டு, சுத்தமா தொழுறது கிடையாது இரவு தொழுகை. இது தவறான ஒரு விஷயம் இல்லைங்களா?